அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நான் மதுரையிலிருந்து ஹெரிடேஜ் ராணி சாரீஸ் சின்ஸ் 1948 ராணி செந்தில் குமார் பேசுறேன். எங்க கடை மதுரையில காமராஜர் சாலை 244 டோர் நம்பர் ஆப்போசிட் மாஸ்டர் கிராண்ட் பேக்கரி. அங்கதான் எங்களுடைய கடை. ஒரு கடை தான் இருக்கு, எனக்கு பிரான்ச்சஸ் கிடையாது, அவுட்லெட்ஸும் கிடையாது. இதுதான் என்னுடைய மெயின் பிரான்ச். என்னுடைய பிரான்ச் சென்னையில ரீட்டைல் பிரான்ச் அங்க இருக்கு. அத்வைதா சாரீஸ் அங்க வச்சிருக்கேன். ராணி எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் அது பாண்டி பஜார்ல காசி ஆர்கேட்ல இருக்கு, ஆப்போசிட் கல்யாண் ஜுவல்லர்ஸ். மதுரைக்கு வந்தீங்கன்னா ஆப்போசிட் மாஸ்டர் கிராண்ட் பேக்கரி, சென்னைக்கு போனீங்கன்னா ஆப்போசிட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் கார்னர் ஆஃப் காசி ஆர்கேட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஓகே, நீங்க மதுரைக்கு வர்றப்ப நீங்க யூ கோ டு சர்ச் இன் கூகுள் ஹெரிடேஜ் ராணி 1948, யூ கேன் கெட் அவர் ஷாப் லொகேஷன். ஓகே, தேங்க்யூ, வெல்கம் ஆல். எல்லாரும் வருக வருக அழைக்கிறேன். இன்னைக்கு நான் காட்ட போறது உங்களுக்கு போன் வருது. இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறது பத்மாவதினு பேர் இதுக்கு, வித் பிளவுஸ். இது இந்த சாரியோட பேரு பத்மாவதினு பேர் வச்சிருக்கேன். வித் பிளவுஸுங்க. 120 கவுண்ட்ஸ்ல சாஃப்டா இருக்கும் காட்டனு. நீங்க ஸ்டார்ச் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லன்னா விட்டுறலாம். இது நான் சாரியோட விஷன் ஒரு சாரி விரிச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் சேலை. அப்படியே ரன்னிங் பிளவுஸ் வரும். இது நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ரன்னிங் பிளவுஸ் தான் இது. இதுதான் சாரியோட விஷன். ரொம்ப அற்புதமா இருக்கும். கலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அப்படியே சேம் பிளவுஸ் அப்படியே வரும். இது பல்லு. ஒரு வித்தியாசமான டிசைன் இது. சேலை ஹைட் பாத்தீங்கன்னா 47 இன்ச்சஸ் இருக்கும். நல்லா தாராளமா 47 இன்ச்சஸ் இருக்கும் ஹைட்டு. அதே மாதிரி உங்களுக்கு லென்த் பாத்தீங்கன்னா 6.40 மீட்டர்ஸ் இருக்கும். நீங்க சேலை வலு 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 ரொம்ப நைஸா இருக்கும். ரொம்ப அற்புதமான சேலை இது. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, சரிங்களா? ஓகே, நான் ஒரு சேலை விரிச்சு காமிச்சிட்டேன் எப்படி இருக்கும்னு. இதுதான் இதோடைய பேட்டர்னு. இதுல நான் கலர்ஸ்ல இப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? இதுதான் இதுல உள்ள கலர்ஸ். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நல்ல கிளாசிக்கா இருக்கும் சேலை பாக்குறதுக்கு. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நீங்க இந்த பார்டர்ஸ் பத்திக்கு இந்த மாதிரி ட்ரிபிள் 4 கலர் டிண்ட் வந்துருக்கும். 4 கலர் மாங்காய் போட்டு டிண்ட் இருக்கும். இப்படி இருக்கும் சேலை. தலைகளா தெரியுது மாங்காய் அப்படி வச்சோம்னா சேலை இந்த மாதிரி இருக்கும். நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸான கலர்ஸ் காம்பினேஷன்ஸ். குரோட்டர்ல மஸ்டர்டு, ஆரஞ்சு, லைட் ப்ளூ எல்லாமே மிக்சிங் ஆகி வருது. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க அனுப்புங்க. நான் கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு நீங்க எனக்கு பேமெண்ட் பண்ணுங்க. கூகுள் பே நம்பர் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதுதான் சாரி வித் பிளவுஸோட வரும். பேரு பத்மாவதி. எம்ஆர்பி இதுக்கு 1750 ருபீஸ் வருங்க. 1750 ருபீஸ் வரும். ஏங்க எவ்வளவு வேலை சொல்றீங்க? அது பாட்டுக்க வாய் திறந்து 1000, 1500 இப்படியேதான் சொல்லுவீங்களான்னு நினைக்காதீங்க. சேலோட தரம் அப்படின்னு இருக்குங்க. அந்த குவாலிட்டி நீங்க வாங்கினவங்க யாருக்காவது சொல்லியிருக்காங்க அப்படிங்களா? நிறைய பேர் சொல்றாங்க வாங்கினவங்க விலை ஜாஸ்தி இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே பெரிய சந்தோஷமான விஷயங்க. குவாலிட்டி நல்லா இருக்கும். வேலைப்பாடுகள் அவ்வளவு இருக்கு. அவ்வளவு வேலைப்பாடுகள் பண்றாங்க, இந்த விலை அவ்வளவு வருது. நல்ல கிளாஸா இருக்கும் சேலை. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு அந்த பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் எனக்கு எடுத்து அனுப்புங்க, சரிங்களா? ஆமா, அது ஓரமா போயிடுச்சு. ரொம்ப ஓரமா போயிடுச்சு. நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் காம்பினேஷன்ஸ் எல்லாமே, சரிங்களா? தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நீங்க மதியம் 2 மணிக்குள்ள பண்ணீங்கன்னா நான் அன்னைக்கே புக் பண்ணிடுவேன். ஆஃப்டர் 2 o'clock நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா நான் மறுநாள் நெக்ஸ்ட் டே நான் புக் பண்ண முடியும். எனக்கு கொரியர்காரங்க சீக்கிரம் வாங்கிட்டு போயிடுறாங்க. 6:30, 7 o'clock வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் 5 மணி, 4:30 மணி, 5 மணிக்கு பண்றப்ப சம்டைம்ஸ் பாசிபிள்னா நான் புக் பண்ணிடுவேன். அதர்வைஸ் ஒரு நாள் முன்ன பின்ன நான் புக் பண்ணிடுவேன், சரிங்களா? பார்சல் வந்தவொன்னா கொஞ்சம் எனக்கு ஒண்ணு பண்ணுங்க. ரிசீவ்டுன்னு சொல்லி மட்டும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க பார்சல் வந்துருச்சுன்னா. ஏன்னா ஒரு 4 நாளைக்கு அப்புறம் தான் என்கிட்ட 5 நாளைக்கு அப்புறம் 1 வாரம் அப்புறம் தான் எனக்கு இன்னும் பார்சல் வரலன்னு கேக்குறாங்க சில பேர். அது என்னன்னா என்னாலே ட்ராக்கிங் பண்றப்ப கஷ்டமா போயிடுது. அதே மாதிரி நீங்க அட்ரஸ் கரெக்டா கொடுங்க. பின்கோடு அட்ரஸ் எல்லாரும் கொஞ்சம் கரெக்டா கொடுங்க. லொகேஷன் கரெக்டா கொடுங்க. ஏன்னா கொரியர்காரங்க அவங்க பாட்டா கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நீங்க மதுரைக்கு வர்றவங்க என் கடைக்கு வரணும்னா நீங்க கூகுள்ல போய் ஹெரிடேஜ் ராணி 1948 போடுங்க. ராணி சாரீஸ் போட்டீங்கன்னா ஆளாளுக்கு ராணி சாரீஸ் தொடக்கிறான். ராணி சாரீஸ்க்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சேர்த்துடுறாங்க, சரிங்களா? மதுரை ராணி சாரீஸ் சேர்றது ஏதாச்சும் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் நம்ம கடை கிடையாது. என் கடை ஒரே ஒரு கடை தாங்க. என் கடை மதுரையில ஒண்ணுதான் இருக்கு, பிரான்சஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா ராணி சாரீஸ் போட்டா கொதன்னு வருதுன்னு கஷ்டமா தான் சொல்றாங்க. எங்களுக்கே குழப்பமாயிரும் கடைசி பார்த்தா.
அப்ப புதுசா வர்றவங்க என்ன தோணும், சரி இதுவும் ராணி சாரீஸ் தான் சொல்லி போயிடுறாங்க. இப்ப நாங்க வந்து யூடியூப்ல வந்து ராணி சாரீஸ் சொல்றப்ப அது வந்து என்ன ஆகுதுன்னா, ராணி சாரீஸ்னா இதுவும் ராணி சாரீஸ் தான் சொல்லி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். இப்ப நாங்களே ஒரு ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போனா கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். அதனால நீங்க வந்து வெறும் ராணி சாரீஸ் போட்டு தேடாம ஹெரிடேஜ் ராணி சாரீஸ் போடுங்க, இல்லன்னா ஹெரிடேஜ் ராணி 1948 போடுங்க. அப்படி இல்லையா நீங்க நேரா என் கடை ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு, ராணி ஆர்எம்எஸ் போடுங்க, ராணி ஆர்எம்எஸ் சாரீஸ் போடுங்க, முடிஞ்சு போச்சுல. ராணி சாரீஸ் போட்டா தானே குழப்பம் வருது உங்களுக்கு, போடாதீங்க. ராணி ஆர்எம்எஸ் சாரீஸ் போடுங்க, கரெக்டா என் கடைக்கு நீங்க வந்து ரீச் ஆயிடலாம். எந்த உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, எந்த குழப்பமும் வராது. ராணி சாரீஸ்னா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னாங்க, நல்ல ஒரு பிராண்டு, நல்ல ஒரு பேர் வாங்கி வச்சிட்டோம். 75 வருஷம் எங்க தாத்தா வாங்கி வச்சாரு, அதுக்கப்புறம் எங்க அப்பா அதை மெயின்டைன் பண்ணாரு, அதுக்கப்புறம் நான் அம்முனாத்துல மெயின்டைன் பண்றோம். பட் அந்த தரம், குவாலிட்டி எல்லாம் இன்னைக்கு வரையும் மெயின்டைன் பண்றோம். சரிங்களா? அந்த பேரை காப்பாத்தணும். இந்த பேரை எங்க தாத்தா வாங்கி கொடுத்த பேரு, எங்க அப்பா காப்பாத்தி கொடுத்த பேரு, அந்த பேரை நான் காப்பாத்தி என் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் தான் அவ்வளவு பாடுபடுறோம். இன்னும் அந்த குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம, விலை ஜாஸ்தி வந்தாலும் பரவாயில்ல, நம்ம நல்ல தரமான பொருளா கொடுத்துடும் சொல்லிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த பேரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கும் இந்த ராணி சாரீஸ்க்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா அவங்க பேரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பேரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ராணி சாரீஸ் நீங்களே ஊருக்கு வர்றீங்க, எங்கேயாச்சும் ராணி சாரீஸ் தெரிஞ்சுன்னா உள்ள போயிருவீங்கல்ல. சரிங்களா? அப்ப நமக்கு என்ன அந்த கீவேர்டு தான் உங்களுக்கு புரியும், ராணி சாரீஸ் சொல்லி. நாங்க என்ன பண்றோம்னா ராணி, இப்ப அதனாலதான் என்ன சொல்றேன்னா, ராணி சாரீஸ் சொல்றதை விட நீங்க ராணியோட சாரீஸுக்கு நடுவுல ஆர்எம்எஸ் போடுங்க கூகுள்ல. என் கடை மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதையும் போட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க, ராணி சாரீஸ் இப்ப எல்லாரும் வைக்கிறாங்க பாத்தீங்களா. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ராணி சாரீஸ் கூட நான் ஆர்எம்எஸ் சேர்த்திருக்கேன், ராணி ஆர்எம்எஸ் சாரீஸ்னு. ராணி சாரீஸ் தான், ராணி சாரீஸ் போட்டாதான் குழப்பம் வருது. அதனால ராணி ஆர்எம்எஸ் சாரீஸ் போடுங்க, இல்லன்னா ராணி 1948 போடுங்க. 1948 நம்ம கடை மட்டும்தாங்க. அதெல்லாம் கொஞ்ச நாள் தான். இந்த ஆன்லைன் வந்த பிறகு எல்லாமே வந்து என்னன்னா டிஜிட்டல் சொல்லி டிஜிட்டல் ஃப்ராடு நிறைய ஆகி போகுது. இப்ப நிறைய அந்த மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? உலகமே வந்து வழிப்பறி பண்ற கொள்ளக்காரன் இருந்ததோட டிஜிட்டல்ல வந்து கொள்ள அடிக்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. ரொம்ப ஜாக்கிரதையா இருந்த இந்த கூகுள் பேல எல்லாம் வந்து நிறைய வந்து ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல நிறைய ஃப்ராடு பண்றாங்க. சேலை வந்து போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டு இந்த சேலை உங்ககிட்ட இருக்கான்னு கேக்குறப்ப பணம் இருக்குன்னு சொல்லி பணம் வாங்கிடுவாங்க. பணம் வாங்கின பிறகு சேலையை அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா சேலையே இல்லையே. ஏதோ கூகுள்ல போய் இந்த நம்மள மாதிரி சேலை நம்ம இது பிராண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறான் பாத்தீங்களா. ராணி சாரீஸ் நாங்க வச்சிருக்கோம், எவனோ ஒருத்தர் ராணி சாரீஸ் வைக்கிறான்னா ஃப்ராடு தானே அது. சரிங்களா? அவனுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறான் பாத்தீங்களா. அதே மாதிரிதாங்க ஆன்லைன்ல வந்து எதையும் நம்பி நம்ம போய் எதுவுமே வந்து ஒரு விசாரிக்காம எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு மனுஷால் விசாரிச்சுட்டு மதுரைக்கு வர்றப்ப என் கடைக்கு வாங்க. ஆமா, மதுரை ராணி சாரீஸ் போறதை விட மதுரைன்னு போட்டா ராணி சாரீஸ் நிறைய காமிக்கும். அதனால நீங்க ஹெரிடேஜ் ராணி 1948 போடுங்க. என் கடையுடைய லொகேஷன் கரெக்டா கிடைச்சிடும். என்னங்க சேலையை பத்தி ஒன்னும் சொல்லாம இப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்க கேட்டீங்கன்னா, இந்த விவரம் தாங்க ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து இந்த விவரம் தான் சொல்லணும் கஸ்டமர்ட்ட. ஏன்னா என் பிராண்டை வச்சு யூஸ் பண்ணி வேற மாதிரி அவங்க வியாபாரம் பண்றது வந்து அவங்களுடைய கோட்பாடாது. ஆனா நான் என்னுடைய கோட்பாடை சொல்லணும் கஸ்டமர்ஸ் கிட்ட. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் சொன்னாதான் நான் சொல்றேன் இந்த விவரம். கடைக்கு வந்தங்க, உங்க கடை நான் தெரியாம ரொம்ப நேரம் தேடணும், வேற எங்கேயோ போயிட்டோம், ராணி சாரீஸ் போட்டு போயிட்டோம் சொன்னாங்க. அதனாலதான் நான் சொல்றேன் இந்த விவரம், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அதனால இந்த விவரம் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு வீடியோ சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும், அப்பதான் புது புது கஸ்டமர் பார்க்கணும்னு தெரியும். So when you come Madurai, please welcome our shop. You go to search in Google Heritage Rani 1948. ராணி சாரீஸ்னா குழப்பம் தாங்க, இப்ப ரொம்ப குழப்பம் போச்சு. அதனால வந்து ராணி சாரீஸ் 1948 போடுங்க, இல்லன்னா ராணி 1948 தான் என் லேபிள். நான் ஏற்கனவே சொல்லுவேன் பாத்தீங்களா, என்னுடைய லேபிள்ல கவனிச்சு பாருங்க. எப்பயுமே என்னுடைய லேபிள்ல வந்து இந்த பாருங்க, இந்த மாதிரி ஹெரிடேஜ் ராணி சாரீஸ் போட்டிருக்கோம். போட்டோ எங்களுடைய கிராண்ட் ஃபாதர் போட்டோ இருக்கும், ராணி வி அனந்த் ஐயர் சின்ஸ் 1948 போட்டிருக்கோம். அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா ராணி ஆர்எம்எஸ் கடை பேர், ராணி ஆர்எம்எஸ் எங்களுடைய ஜிஎஸ்டி உடைய கடை பேரு. பக்கத்துல என் போட்டோ இருக்கும். இதுதான் எங்களுடைய ஒரிஜினல் லேபிள். மத்த ராணி சாரீஸ் போட்டு வர்ற லேபிள் எல்லாம் ஒரிஜினல் கிடையாது. இதுதான் என்னுடைய ராணியுடைய ஒரிஜினல்
லேபிள் நீங்க இதை வச்சுதான் பாத்துக்கணும். அதனால வந்து when you visit Madurai, you come welcome our shop at காமராஜர் சாலை. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கணும்னு சொல்லுங்க, நானே உங்களுக்கு ஆட்டோ அனுப்பிடுறேன். உங்களுக்கு கடை தெரியல, லொகேஷன் கரெக்டா தெரியலன்னா மதுரையில கார் ஓட்டுறது கஷ்டங்க. ஏன்னா ரொம்ப சிறு குறுகலான பழைய கிராமம் மாதிரி இருக்குது. அந்த காலத்துல வந்து கோயில் நகரமா இருந்தனால வந்து ரோடுகள்லாம் சிறுசாதான் இருக்கும். அதனால வந்து நீங்க கார்ல வர்றதை விட நீங்க எனக்கு போன் பண்ணுங்க, நானே உங்களுக்கு ஆட்டோ அனுப்பிச்சிடுறேன். அந்த ஆட்டோல வந்து நீங்க வாங்கிட்டு போய் ஆட்டோலயே நீங்க வந்துடலாம், ஈஸியா கடைக்கு வந்து சேர்ந்துடலாம், எந்த சிரமமும் தேவையில்லை. மதுரையில பாத்தீங்கன்னா கூகுள் மேப் போட்டா கூட அங்கிட்டு இங்கிட்டு குழப்பமாவே இருக்கும். இதுக்கு இங்கிட்டு போக சொல்லு அங்கிட்டு போக சொல்லு, டிராபிக் யூட்டர் நிறைய இருக்க வேண்டியிருக்கும். வரலாம், கார்ல வர்றப்ப நீங்க கூகுள்ல போய் ஹெரிடேஜ் ராணி 1948 போட்டீங்கன்னா வந்துடலாம். கார் பார்க்கிங் இருக்கு, எங்க கடை வாசல்ல கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம காட்டுறது எல்லாமே வித் பிளவுஸ் பத்மாவதினு பேர், 120 கவுண்ட்ஸ் பிரீமியம் குவாலிட்டி பத்மாவதினு பேரு. இது தேவை, நான் போட்ட ஐட்டம்லாம் தேவைப்படுறவங்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் சொல்றேன், 8825452727. இதோடைய வாட்ஸ்அப் நம்பர். சப்போஸ் சொன்னது கூட உங்களுக்கு சரியா புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். என்னுடைய ஆன்லைன் ஸ்டோர் கூட இருக்கு, அதுல நிறைய ஆஃபர் சேல்ஸ் கூட போட்டிருக்கேன். 990 போட்டிருக்கேன் ஆஃபர், 35% ஆஃபர் பண்ணி போட்டிருக்கேன். பொங்கலுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, அவைலபிள் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே ஆஃபர்ஸ 100 சேலை வரைக்கும் ஆஃபர் சேலை போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னும் வருங்காலங்கள்ல இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் ஏத்திடுவேன், வெப்சைட்ல வந்து அப்லோடு பண்ணிடுவேன். ஒரு பிப்ரவரி 10க்குள்ள இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ஏத்தி முடிஞ்சிடும். அதனால சம்மருக்காண்டி நிறைய ஏத்துக்கிட்டு இருக்கேன். அந்த டயத்துல நீங்க என்கிட்ட கூப்பன் கோடு கேட்டீங்கன்னா, அந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி ஈஸியா அதுலயும் வாங்கிக்கலாம். இல்ல நான் வாட்ஸ்அப்லயே வரேன், வாட்ஸ்அப் பண்ணுங்க, எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா கன்ஃபார்ம் கொடுத்தேன்னா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு பெய்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. அட்ரஸ், பின்கோடு, மொபைல் அவைலபிலிட்டி, மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருங்க. சரிங்களா? நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து பேசினதுல. ஒரு 5-6 நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு, இன்னைக்கு தான் போட்டிருக்கேன். 2 நாள் உடம்பு முடியல, கிளைமேட் மாறுறதுனால ஒரு சொனக்கிட்டு இருக்கு. அதனால வந்து போன திருமகூர் போயிட்டு வந்தது போட்டிருந்தேன், திவ்ய தேசம் சொல்லி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த காலமிக பெருமா எல்லாருக்கும் அருள் பாலிக்கட்டும், உலகம் நன்றாக இருக்கட்டும், அமைதி நிலவட்டும், உங்கள் வீட்டில் எல்லோரும் வீட்டில் நல்லொளி பாயட்டும், வெற்றி உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், ஆற்றல் பெருகட்டும், இதெல்லாம் கிடைக்கணும். எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன வேணும்? ஆரோக்கியம் செழிக்கட்டும். ஆரோக்கியம் செழிச்சா போதும், நிம்மதி தானா வந்துருங்க. ஜெய்ராம் ஸ்ரீராம், ஹரே ஹரே, ஜெய்ராம் ஸ்ரீராம். ஓகே, அடுத்து நான் வந்து சாஃப்ட் காட்டன் போடுறேங்க. சரிங்களா? சாஃப்ட் காட்டன் நல்லா சாஃப்டா இருக்கும், சம்மருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே, நன்றிங்க, வணக்கம். ஆதரவுக்கு மிக்க நன்றி.